வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோ போறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ நவீன காப்பாத்தி கொண்டு போய் துர்கா கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. துர்காவுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியே ஆகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை மேல பழி போட்டியல்ல, இந்த மாதிரி ஒரு சதி திட்ட போட்டது யாருன்னு உனக்கு தெரியுமா? துர்கா கேக்குறாங்க. சொல்லுங்க மாமா, யாரு காரணம் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இதுக்கு காரணம் அத்தை கிடையாது, அந்த முத்துவேல் சிவனாண்டி தான் காரணம். அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அத்தை மேல எப்படியாவது பழி போடணும், உன்னையும் அத்தையையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போட்டிருக்கானுங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம துர்கா. அப்படியா மாமா, அப்போ அம்மா மேல எந்த தப்பும் இல்லையா? ஹீரோ சொல்றாரு, ஆமா, உன் நவீன் கிட்டேயே கேட்டு பாரு. அப்போ நவீன் சொல்றாரு, ஆமா துர்கா, என்னை கடத்திட்டு போனது அத்தை கிடையாது, அந்த வில்லன்கள் ரெண்டு பேரும் தான். அப்போ துர்கா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அப்போ நான் கண்டிப்பா வந்துட்டு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்போதைக்கு கடுமையான கோவத்துல இருப்பாங்க, நீ போய் இப்ப அத்தைய பாக்குறேன் அப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பு. நான் கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் உன்னைய அத்தை கிட்ட பேச வைக்கிறேன். இதை கேட்டதும் துர்காவும், சரிங்க மாமா, உங்களோட அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்ட்டு ரேவதி, ரோஹிணி, மயிலு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வில்லி நினைக்கிறாங்க, ச்சே, நம்ம ஒரு திட்டம் போட்டா இப்படி ஆகிருச்சு, இருந்தாலும் நம்ம இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாத்தியாக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. ஆனா உன் பொண்ணு துர்காவுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், இன்னும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம இருக்கா பத்தியா? அப்ப ராஜா கேக்குறாரு, ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படித்தான் ஏதாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லி அவளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பியா? நீ செய்யறது ரொம்ப மோசமான வேலை. இப்ப மட்டும் துர்கா வந்தா நீ அவளை மன்னிப்பு கேட்க விட்டுருவியா? அதையும் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவியல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, நான் இந்த வீட்டுல என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தானே தெரியும், எந்த வகையிலயுமே நான் பேசுறது உங்களுக்கு சரியாவே தெரியாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இப்ப என்ன நடக்குது இங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க மாப்ள, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹீரோ கேக்குறாரு, ஏன்? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்ள, இந்நேரம் எனக்கு என்ன ஆகிருக்கும், அந்த நவீன மட்டும் நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் நான் வெளியில வந்திருக்க முடியுமா? என்னோட தலைவர் பதவி கூட பறி போயிருக்கும் மாப்ள. இது எல்லா ஆபத்துல இருந்தும் நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்த, நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல சிக்கனத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமாட்ட? ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, யாரு காரணம்? ஹீரோ சொல்றாரு, வேற யாரு, உங்க வில்லன்கள், எதிரி, அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்படியா மாப்பிள்ள? ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அந்த சேகர் இருக்கான்னு அவனை வச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கானுங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, அவனுங்களை விடவே கூடாது, அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஹீரோ சொல்றாரு, சேகர் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டா போதும். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த, நாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத போய் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, சார், இவனை எவ்வளவு வெளுத்து வாங்கியும் உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப ஹீரோ சேகரை பார்த்து, இங்க பாரு, நீ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கொடுத்த பணத்தை விட உனக்கு 10 மடங்கா திருப்பி தரேன். இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறத சொல்லு. உடனே அந்த வில்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு, சார், இது எல்லாம் பண்ணது அந்த முத்துவேல் சிவனாண்டி, அவங்க கூட ஒரு பொண்ணும், அவங்க பேரு சந்திரா, அவங்க 3 பேரும் தான் சேர்ந்து என்னை இப்படி செய்ய சொன்னாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு அதிர்ச்சி. அப்போ ஹீரோ நேரா அதிகாரிய பார்த்து, சார், இங்க பாருங்க, அந்த முத்துவேல் சிவனாண்டிய கைது பண்ணுங்க, அந்த லேடிய நான் பாத்துக்கிறேன். அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேகரை கொண்டு போய் செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ண கிளம்புறாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அத்தைய பாக்குறாங்க. அத்தை கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அந்த நவீனோட போன் கிடந்த இடத்துல உங்க
வளையல் எப்படி போனுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, ஏன் வளைவு எங்க அங்க போனுச்சு அப்படிங்கிறதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அவங்க அந்த வில்லன்கள் கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மறைமுகமான எதிரி இருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன், அடியோட அழிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ வில்லி ஹீரோவை பார்த்துட்டு பயப்படுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்கு நடக்கிற எல்லா அநியாயத்துல இருந்தும் என் குடும்பத்தை காப்பாத்துவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்கத்த, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்போ வில்லி மாடியில நின்னுகிட்டு இருக்கு. ச்சே, எப்படியாவது என் அக்கா கரைய ஜீரோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் எல்லா வகையிலயும் வந்து என் அக்கா கரைக்கு உதவி பண்றானே அப்படின்ட்டு வில்லி கோவத்துல நிக்க, அப்ப ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதோட அந்த வில்லி யாருக்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அப்போ அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, இன்னும் நீங்க வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த அளவுக்கு வெளியில இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவர் பையன் உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். சேகர் அதிகாரிங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டான். நீங்க வெளியில இருக்கிறது ரொம்பவே ஆபத்துங்க. நீங்க எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுங்க, சித்தப்பாவை கூட்டிக்கிட்டு. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, அப்படியாமா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ நேரா வில்லிக்கு எதிர்க்க போய் நிக்கிறாரு. வில்லி கேக்குறாங்க, என்ன வேணும் உனக்கு? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னும் எவ்வளவு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க போற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? தான் சொந்த அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றமே அப்படின்னு உன் மனசுக்குள்ள எந்த விதத்திலயுமே சபலமே இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அப்போ வில்லி அதிர்ச்சியாகி, டேய், யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? வார்த்தைய அளந்து பேசு. என் அக்கா காரிக்கு மட்டும் நீ இப்படி என்ன எதிர்த்து பேசுறது தெரிஞ்சுச்சு அவ உன்னை சும்மா விட மாட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதே மாதிரி நீங்க என்னென்ன ஃப்ராடு வேலை பண்றீங்க அப்படிங்கறது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத யோசனை பண்ணி பாத்தீங்களா மேடம்? இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ஷாக்கு. என்னடா இது, இவன் இப்படி வந்துட்டு நம்மள மிரட்டுறானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை வந்துட்டு உங்க மேல முழு நம்பிக்கையோட இருக்காங்க. தான் சொந்த தங்கச்சி தனக்கு எந்த வகையிலுமே துரோகம் பண்ண மாட்டா, தான் கூடவே இருக்கிற ஒரே உறவு அவதான் அப்படின்னு அன்னைக்கு என்ன சொன்னாங்க? கடவுளே இறங்கி வந்து என் தங்கச்சிய பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு வந்துட்டு பெருமையோட சொன்னாங்க. ஆனா நீங்க கூடவே இருந்து அத்தைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு, அந்த சந்திரவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை பத்தின உண்மைகளை அத்தைக்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா பாவம் அத்தையோட மனசு உடைஞ்சு போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நானும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ போய் என்ன வேணாலும் அக்கா காரி கிட்ட சொல்லிக்கேன், என் அக்கா காரி கண்டிப்பா நம்ப மாட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆதாரத்தோட நிரூபிச்சா நம்பிதானே ஆகணும். இனிமே நான் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறேன். நவீன் என்ன வகையில தப்பு பண்ணா? அவன் பாட்டுக்கும் துர்காவை கல்யாணம் பண்ணிட்டு ஓரமா சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்ண இந்த தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தவ குடும்பத்தை பழிவாங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்து உங்களோட குடும்பம் ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த வில்லி வந்துட்டு பயத்துல நிக்கிறாங்க. அப்போ மயில் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, மாப்பிள்ள சகல, நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? துளி அளவு கூட கிடையவே கிடையாது. என்னைக்குமே சின்ன மாமியார் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மாப்பிள்ள, அவங்க பண்ற அநியாயத்துக்கும் செய்யற அக்கிரமத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த கடவுள் கொடுப்பான். அதையெல்லாம் நம்ம வேடிக்கைதான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, பாத்தீங்களா, உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் கூட எந்தவித கவலையும் இல்லாம இருக்கீங்கல்ல, கண்டிப்பா அத்தைக்கு உங்களை பத்தி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயில கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப வில்லிக்கு செம்ம கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளை பார்த்து இப்படி எச்சரிச்சுட்டு போவான்,
இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு வில்லி நேரா அவங்க புருஷனை போயிட்டு நேரடியா சந்திக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சொல்லு சந்திரா, நீ சொன்ன மாதிரி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை நாள் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து நான் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, உங்களுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வந்துட விட மாட்டேன். இது கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சித்தப்பா கேக்குறாரு, மருமவளே, எத்தனை நாள் மருமவளே இப்படி பதுங்கி இருக்கிறது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த சேகரை மட்டும் நீங்க இடையில அனுப்பாம வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. நம்ம ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம் நம்ம பிளான்ல, அதனால இப்படி ஆகிடுச்சு. இருக்கட்டும். அக்காக்காரி அவளோட மருமகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவனை பத்தின உண்மைகளை அக்காக்காரி கிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவனும் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறான். கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிச்சு அவன் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அக்காக்காரி கிட்ட சொல்லி அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தனா மட்டும் தாங்க நம்மளுக்கு நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்றாங்க. அப்போ வில்லன் சொல்றாரு, ஆமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட போய் பேசுறாங்க. அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, அத்தை, துர்காவையும் நவீனையும் அப்படி தனியா அனுப்புனதுனால தானே அந்த வில்லன்கள் சேர்ந்து உங்களுக்கும் துர்காவுக்கும் பிரச்சனை உண்டாக்குறாங்க. துர்காவை தனியா அனுப்புறது நல்லது இல்லத்த. பேசாப்புல துர்காவை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சுக்கலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவ ஊர் மக்கள் முன்னாடி என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டா. அதுவும் தாலி கட்ட போற நேரத்துல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதோட ஊர் மக்கள் எல்லாருமே என்னை எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? ஒரு வகையிலயுமே என்னால யாருக்குமே பதில் சொல்ல முடியல. தலை நிமிந்து கூட என்னால நடக்க முடியல. எல்லாருமே என்னை கேவலமா பேசினாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா மாப்பிள்ள இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மன்னிச்சு அவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள ஏத்துக்க சொல்ல போறீங்களா? மாப்பிள்ள, கண்டிப்பா முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் துர்காவையும் நவீனையும் ஏத்துக்க சொல்லலத்த. அவங்க இந்த வீட்டுல சேஃபா ஒரு மூலையில இருக்கட்டுமே. ஏன்னா இப்ப அவங்கள வச்சு உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்களே, அதுக்கு சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை, இதுல யோசிக்கிறதுல என்னத்த இருக்கு? உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த வகையிலயுமே ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா துர்காவை இந்த வீட்டுக்கு கூப்பிடுறதுதான் நல்லது. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசனை செய்யறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு துர்காவையும் நவீனையும் இங்க கூட்டிட்டு வாங்க. ஆனா அவங்க 2 பேரும் எந்த வகையிலையும் என் கண்ணுக்கு முன்னாடி வரவே கூடாது. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்கத்த, நான் போயிட்டு இப்பவே துர்கா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா துர்காவை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அங்க பரமேஸ்வரி பாட்டி நம்ம நவீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்துட்டு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம துர்கா கேக்குறாங்க, சந்தோஷமான விஷயமா? என்ன சந்தோஷமான விஷயம்? ஹீரோ சொல்றாரு, அத்தை வந்துட்டு உன்னை மன்னிச்சுட்டாங்க, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இது கேட்டதும் துர்காவுக்கு எல்லையில சந்தோஷம். என்ன சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இது கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க துர்கா. பரமேஸ்வரிக்கும் எல்லையில்லா சந்தோஷம். கடவுளே, முருகா, இததான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், அது நடந்துருச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வரப்போறது இல்ல முருகா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆனா ஒரு கண்டிஷன். அத்தை இப்போதைக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. சோ எந்த வகையிலையும் அத்தைக்கு போய் முன்னாடி நின்ன கூடாது அப்படிங்கறதுதான் அத்தையோட குறிக்கோள். இதை கேட்டதும் துர்கா சொல்றாங்க, பரவாயில்ல, அம்மா என்ன வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்களே, அதுவே போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவோட மனசுலயும் இடம் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாமாடி துர்கா, நீ போனனாலே போதும், ஈஸ்வரியோட மனசுல இடம் பிடிச்சிடலாம். எப்பவுமே உன் மேல அவளுக்கு எப்பவுமே பாசம். ஏன்னா அவளை மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு அவளுக்கு எப்பவுமே உன் மேல தனி பிரியம். கண்டிப்பா உன் மேல ரொம்ப நாள் கோபத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டதும் துர்காவும், ஆமா பாட்டி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.